இயேசு மரித்து நமக்கு அளித்த சந்தோஷத்தை பெற இன்னைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் துன்பங்களுக்கு விடுதலை அளிக்கவே இயேசு பாடுகளை கடந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். குழப்பமான சூழ்நிலையில் வாழ்க்கையில் சந்தோஷமாக நம்ம இருப்பேன் என்ற ஒரு முடிவில் இன்னைக்கு இருந்து, அதாவது புரியாத விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதனால என்ன, என் வாழ்க்கையில் இந்த காரியம் புரியல என்ன என்று நாம் அதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இருப்பதை ஒரு நாம் கொள்கையாக கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறா. அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டுங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கேள்விகள் வரும். ஒரு புரியாத ஒரு புதிராக கூட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும். நான் குறையே சொல்லவில்லை, எல்லாரும் நானே இருந்திருக்கிறேன். ஆனாலும் நான் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை நான் சொல்கிறேன். நம் வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் நமக்கு புரிவதில்லை. எது நமக்கு புரியவில்லையோ அது அவர் பிரசனத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் அநேக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே புரியாத ஒரு புதிர், இந்த வாழ்க்கை புரியாத ஒரு ஓட்டமாக இருந்து கொண்டிருக்குமானால் தேவ பிரசனத்துக்குள்ளாக வாருங்கள். அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் நடங்கள், எல்லாம் மாறும்.